வணக்கமுங்க. எம்ஜியில் காமெட் அப்படிங்கிற ஒரு வண்டி விட்டுருக்காங்க. ஃபுல்லாக எலக்ட்ரிக்குங்க. இந்த மாப்பிள்ளை வாங்கியிருந்தாரு. திடீர்னு பார்த்தா ஆனால் வண்டி ஜம்முன்னு இருக்கே. 4 பேர் நல்லா தாடாத்தியாக பயணம் பண்ணலாமுங்க. எவ்வளோ சார்ஜ் போட்டால் எவ்வளோ நேரம் பயணிக்க முடியும், இதோட ரேட் என்ன, உள்ளே எப்படியெல்லாம் ஓட்டலாம் அப்படிங்கிற முழு விவரம் தானுங்க. நாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவல் அப்படி பயணிக்கிறோம்லங்க, பயணிக்கும் போது இருக்கக்கூடிய நல்ல நல்ல தகவலை உங்களுக்கு நான் வந்து பதிவு பண்ணுறேங்க. நிறையா பேர் இப்போ எலக்ட்ரிக் பைக் வச்சுருக்கிறீங்க, கார் வாங்கலாம் நினச்சிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த தகவல் வந்து கூடுதலாக இருக்குங்க. அவரோட சொந்த அனுபவம், கார் எடுத்துருக்கிறாரு, இவ்வளோ நாள் ஓட்டியிருக்கிறாங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே நம்ம பயணம் பண்ணி கேட்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, வீடியோ லைக் பண்ண மறந்துறீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவலில் அருமையான ஒரு டிராவல் இப்போ பண்ண போகிறோம். வாங்க. வந்து ஆல்ரெடி வந்து ஏத்தர் வச்சிருக்கிறோம் டூ வீலரில். சரிங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது 60,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க. அதுவுமே லோக்கல் ஓட்டர் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. சரிங்க. பட் அதை விட கம்ஃபர்டபுளானா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயில் மழை பிரச்சனை இல்லாமல் ஓட்டணும் அப்படின்னா சரிங்க எம்ஜி வந்து எம்ஜியில காமெட் வந்து ரொம்ப காம்பாக்டான இருக்கு. சூப்பருங்க. சின்ன சின்ன சந்து ரொம்ப கிட்டான இதுக்குள்ளார ஒரு 2 வீலர் போகிற ஏரியாக்குள்ளார நம்ம வந்து இந்த வண்டி ஓட்டிக்கலாம். ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். எத்தனை பேருக்கு வந்து போகலாமுங்க? 4 பேர் போகலாங்க. வண்டி நல்லா இருக்குங்க. சரிங்க. 2 சீட்டு ஓப்பன் பண்ணியுமே உள்ளே போய்க்கலாங்களா? 2 சீட்டுமே ஓப்பன் பண்ணி போய்க்கலாங்க. சரி சரி, வண்டி எடுக்கலாங்களா? ரைட், சாவி போடுங்க. வேறோம் சாவி போடுறோம். சாவி போட்டாச்சு. என்ன பண்ணணுங்க அடுத்தது? இப்போ வந்து டிரைவ் மோடு போடுறோம். டிரைவ் மோடுங்க. ஆமாம், டிரைவ் மோடு போட்டோம்னா சரிங்க. டிரைவ் வந்துருச்சுங்களா? சரிங்க. டிரைவ் இது காமிச்சிருச்சுங்களா? இப்போ டிரைவ் போட்டோம்னா நம்ம வண்டி மூவ் ஆகும். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா பிரேக் மட்டும் தாங்க. ஆமாங்க. இங்கே டிஸ்பிளே என்ன சொல்லுது? டிஸ்பிளே வந்து லைட் போட்டிருக்கிறோம். பின்னாடி பிரேக் பிடிச்சிருக்கு, லைட் எரியுது. பின்னாடி பேக் லைட் எரியுது. முன்னாடி ஃப்ரண்ட் லைட் எரியுது. சரிங்க. ஆஃப் பண்ணிடுறோம். டே டைம் தானே ஆஃப் பண்ணிடுறோம். சரிங்க. பின்னாடி பிரேக் அமுத்திருக்கா பின்னாடி லைட் எரியுது. சரிங்களா? சரிங்க. அவ்வளோதான். திருப்புறோம் இண்டிகேட்டர் போட்டுக்கிறோம். யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சரிங்க. ஈஸியா ட்ரைவ் பண்ண கூட வண்டி பேர் என்ன சொன்னீங்க? எம்ஜி காமெட். எம்ஜி காமெட். ஆமா, இதுதான் கம்பெனி பேருங்க. எம்ஜி. ஆமா, எம்ஜி. சூப்பருங்க. ஜீரோவில் வந்து நம்ம வந்து இருந்து பேட்டரி ஃபுல்லாக ஏறக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? 7 மணி நேரம் ஆகுங்க. 7 மணி நேரம் ஃபுல்லாக ஏறிடுச்சுன்னா எவ்வளோ தூரம் நம்ம போகலாமுங்க? 200 கிலோமீட்டர். 200 கிலோமீட்டர். ஆமாம். ஒரு 10% 20% இருக்கும்போது நம்ம சார்ஜ் பண்ணிக்கணும். ஓஹோ, கரெக்ட். இப்போ வெளி சார்ஜர் பாயிண்ட் இருக்குது. வெளியிலேயே சார்ஜ் பாயிண்ட். வெளியே ஆன் காசு இப்போ வரைக்கும் வெளியில் போட்டதில்லை. சரி. நாலு பேருக்கு வந்துருக்க மாதிரிங்க. ஜம்முன் இருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே ஏறி வந்துக்கலாமுங்க. ஸ்பீக்கர் செட்டப் ஃபுல்லாக அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக லக்ஸரியான ஒரு வண்டிங்க. பிரேக்கு எக்ஸலேட்டர் 2 தான். இது சார்ஜருங்களா? இது வந்து ஃப்ரண்ட் சார்ஜ் பாயிண்ட்டுங்க. சரிங்க. இங்கே வந்து நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி ரெகுலர் டைப் தான். நம்ம 2 வீலரில் எப்படி சார்ஜ் பண்ணுறோம் அதே மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் தான் அதுவும். சரிங்க. நம்ம வீட்லேயும் வந்து 15 amp ப்ளக் வச்சுட்டோம்னா சரிங்க அதில் தான் நம்ம எடுத்துக்கலாங்க. போட்டேன். சரிங்க. ஃப்ரண்ட்டில் எடுத்துட்டேன். சரிங்க. இப்போ என்னன்னா நமக்கு வந்து பின்னாடி வண்டி நிற்கிறனால கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணிக்கிட்டு சரிங்க பின்னாடி இது பண்ணுறேன். ஓகே. இப்போ ரிவேஸ் போட்டேன். சூப்பருங்க. இப்போ ரிவேஸ் போட்டோன்னே கேமரா பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். கேமரா? ஆமாங்க. கேமராவில் பார்த்தீங்கன்னா சரிங்க லெஃப்ட் ரைட்டு எங்கே திரும்புகிறோமோ அந்த அலைன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த க்ரீன் லைன் திரும்பும். ஆமாங்க. இப்போ ரோட்டில் நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ், நமக்கு சைடில் எவ்வளோ இது இருக்குது, விசிபிள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்க. நம்ம வந்து பின்னாடி முன்னாடி எல்லாம் திரும்பி பார்க்க தேவையில்லை. ஃப்ரண்ட்டில் நம்ம கேமரா வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. அதுக்கு மேலே நமக்கு வந்து ஏதாவது சின்ன செடி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நமக்கு வந்து அந்த பீப் சவுண்டு வரும். சென்சாருங்க. உடனே சென்சார் வருங்க. இப்போ இந்த சவுண்டுங்க? இப்போ இது வந்து பீப் சவுண்ட் வர்றது வந்து சீட் பெல்ட் போடாதனால வருதுங்க. சரிங்க. இப்போ நம்ம வந்து கம்பல்சரி சீட் பெல்ட் போட்டு தான் ஓட்டணும். நான் சும்மா ஃப்ரண்ட்ல முன்னாடி மூவ் பண்றதுக்காக எடுத்தனால நான் சீட் பெல்ட் போடல. இப்போ நான் சீட் பெல்ட் போட்டுருவேன் உடனே. சரிங்க. சீட் பெல்ட் போட்டு தான் வந்து டிரைவ் பண்ணும்போது பேட்டரி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 44% இருக்கு. சரிங்க. நமக்கு 88 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்கு.
மார்னிங் வந்து 200 கிலோமீட்டர் நான் எடுத்தேன். சரிங்க. இப்போ வந்து அப்போ வந்து 100% இருந்துச்சு. சரிங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 66% நான் ஓட்டிட்டேன், ட்ரைவ் பண்ணிட்டேன். சரிங்க. பேலன்ஸ் இருக்கிறது 44%, 88 கிலோமீட்டர் இன்னும் போகும், ரீச் ஆகும். போகலாம். சரிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேட்டு, சரிங்க, கிழமை மாசம் எல்லாம் வந்துடும், எல்லாமே வந்துடும், டைம் எல்லாமே வந்துடும். சரிங்க. டெம்பரேச்சர் லோ, ஏர் வால்யூமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ, மியூசிக்கு, எஃப்எம் எல்லாமே இருக்குது இதில். சரிங்க. இதில் வந்து என்னென்ன நம்ம ஹைவே, பவரு, கிலோமீட்டரு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே அதுன்னு சொல்லுங்க, அது புரியல, சொல்லுங்க. அது ஹைவே, ஹைவேல போறப்ப நமக்கு மோடு சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஒரு பவரும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி ஆகும். நீங்க வந்து இப்ப வந்து 0ல இருக்குங்களா, 30, அதுக்கு எபோவ் போகும்போது 80 கிலோமீட்டர் ரீச் ஆகும்போது பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வார்னிங் வந்துடும். நீங்க வந்து இதுக்கு மேல இவ்வளவு ஸ்பீடு போயிட்டு இருக்கீங்க, இந்த ஸ்பீடுக்கு மேல போகக்கூடாது, 80 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு லிமிட், அந்த லிமிட்டுக்கு மேல போகக்கூடாதுன்னு வரும். சூப்பர் சூப்பருங்க. ஓபன் பண்றதுங்க. மிரர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இது வந்து பாத்தீங்கன்னா மிடில்ல கொடுத்துருக்காங்க. மீனிங் சென்டர்ல இருந்து மிடில்ல கொடுத்துருக்காங்க. மிடில்ல கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஆக்சஸ்க்கு ஈஸியா இருக்கும். இப்போ லேடிஸ் எல்லாம் ஓட்டுறாங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர் சூப்பர். உட்காந்துக்கிறதுக்கு நல்லா இருக்கு, உட்காந்துக்கிறதுக்கு நல்லா இருக்கும், பூட் ஸ்பேஸ் நல்லா இருக்கு, கால் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு, யார் வேணாலும் ஈஸியா ஓட்டலாம், யார் வேணாலும் ஈஸியா ஆக்சபிள். ஓகே. அப்படியே ரிவர்ஸ் எடுங்க, பேக் போய் இப்போ ரிவர்ஸ் போறேங்க. உடனே இங்க இது பண்ணோனே அங்க கேமரா ஆன் ஆயிடும். ரிவர்ஸ் எக்ஸலரேட்டர்லாம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. பிரேக்ல இருந்து கால் எடுத்தாலே போதும். ஆமா, பிரேக் மட்டும் நம்ம வச்சோம்னா போதும். எக்ஸலரேட்டர்ல எதுவுமே காலை வைக்க தேவையில்லை. அது காட்டிடுதுங்க எத்தனை அடியில போகுது அப்படின்னு, இல்லையா? ஆமாங்க. ஆனா சொகுசு சூப்பரா இருக்குதுங்க. சூப்பரா.